குடும்பஸ்தன் இந்த படத்தை பத்தி என்னங்க சொல்றது? ஃபன் வேணுமா ஃபன் இருக்கு, எமோஷனல் வேணுமா எமோஷனல் இருக்கு, ஃபேமிலி டிராமா வேணுமா எல்லாமே இருக்குங்க. ஒரு பவர் பேக்டு ஃபிலிமா இருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகுது. அங்கிருந்தா படமே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் வேற வேற கேஸ்டா இருப்பாங்க. ரெண்டு சைட்லயும் வந்து எதிர்ப்பு இருக்கும். அதே மாரி கல்யாணம் பண்ணி நாங்கள் லைஃப்ல ஜெயிச்சு காட்டோம்டா அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஹீரோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வேலை போயிடும். வேலை போன உடனே என்ன பண்ணலாம், வீட்டில் சொன்னாலும் பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ட்டு கடன் வாங்கி ஒரு மாசத்தையே கடத்திட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கடன் வாங்கலாம் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் இஎம்ஐ அதிகமாகிட்டே போகும். ஒரு நார்மல் பையன் அவன் வேலை போயிடுச்சு, கடன் அவன் லைஃப் எப்படி ரன் பண்றான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அதோட ஃபன் எலிமெண்டாக சூப்பராக காட்டிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் மேலே அவர் ஹீரோக்கு வந்து வேலை போனதும் தெரிஞ்சிடும். வீட்டில் தெரிஞ்சோடனே ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே நம்ம பையனுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆகுது. இதுக்கடுத்து நம்ம பையன் வேஸ்ட்டு, அவன் ஃபெயிலியரு, வாழவே தகுதி இல்லாதான் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை டாமினேட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கடுத்து அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, சரி ஓகே நம்ம ஏதாச்சும் அப்டேட் எங்கேயாச்சும் போயிடுவோம், இங்கே இருந்தால் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம மேலே வந்து யாருக்குமே மரியாதை இல்லை, அக்கறை இல்லை, நம்ம பணத்தை மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவார். அதுக்கடுத்து படம் என்ன ஆச்சு ஏதாச்சு, அவர் மறுபடியும் அப்டேட் போனாரா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட கதை.